Welcome to the channel Learning Literature with Ovia. இந்த வீடியோவில் ஆண்டன் செக்கோவ் எழுதின A Work of Art அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை பார்க்கலாம். ஆண்டன் செக்கோவ் 1860 1904 வரையிலும் வாழ்ந்த ரஷ்யன் ரைட்டர், physician and philanthropist. The Seagull, Uncle Vanya, Three Sisters, The Cherry Orchard இதெல்லாம் இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ். இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஷாஷா ஸ்மிர்னோவ், இவங்களோட அம்மாவான மேடம் ஸ்மிர்னோவ், உஹோவ் அப்படின்ற ஒரு லாயர், டாக்டர் கொசல்கோ, ஷாஷ்கின் அப்படின்ற ஒரு காமெடியன். மேடம் ஸ்மிர்னோவும் அவங்களோட பையனான ஷாஷா ஸ்மிர்னோவும் பழமையான வெண்கலத்தால் செய்யப்பட்ட கலைப்பொருட்களை வாங்கி அதை விற்பனை செய்கிறது தான் அவங்களோட தொழில். இதை ஷாஷா ஸ்மிர்னோட அப்பா இதை தொழிலாக செஞ்சிட்டு இருந்தார். அவரோட டெத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இதை செஞ்சிட்ருக்காங்க. இந்த சூழலில் ஷாஷா ஸ்மிர்னோவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அந்த பிரச்சனையிலேருந்து ஷாஷா ஸ்மிர்னோவுக்கு டாக்டர் கொசல்கோவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஷாஷாவை காப்பாற்றுறாரு. அதுக்காக அவங்களோட நன்றியை தெரிவிக்கும் விதமாக ஷாஷா ஸ்மிர்னோவும் மேடம் ஸ்மிர்னோவும் டாக்டருக்கு ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக மேடம் ஸ்மிர்னோவ் ஷாஷாவோட அப்பா பொக்கிஷமாக பாதுகாத்து வச்ச ஒரு பொருளை ஷாஷா கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க டாக்டர் கொசல்கோவுக்கு கொடுக்கறதுக்காக. ஷாஷாவும் அதை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு டாக்டர் கொசல்கோவை அவரோட கன்சல்டிங் ரூமில் மீட் பண்ணுறதுக்காக வராரு. எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பையன், என்ன ஒரு மோசமான இல்னஸில் இருந்து நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி தேங்க் பண்ணுறதுன்னு கூட தெரியலை அப்படின்னு சொல்லி ஷாஷா ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு டாக்டர் என்னோட இடத்துல வேறு யார் இருந்திருந்தாலும் அதை தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்ல, எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பையன், நாங்கள் ரொம்ப புவர் பீப்புள், எங்களால் உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது, இருந்தாலும் எங்களோட நன்றி கடனை தெரிவிக்கிற விதமாக எங்கள் அம்மா உங்களுக்காக ஒரு ப்ரெசன்ட் கொடுத்து அனுப்பியிருக்காங்க, அதை நீங்கள் மறுக்காமல் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த கிஃப்ட்டை நீங்கள் மறுத்தீங்கன்னா அது என்னையும் எங்கள் அம்மாவையும் காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும், இது எங்கள் அப்பா ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாத்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்திருந்த அந்த ப்ரெசண்ட்டை டாக்டரோட டேபிளில் வைக்கிறான். அது ஒரு கேண்டலாபரா. கேண்டலாபரா அப்படின்னா நிறைய மெழுகுவர்த்திகள் வைக்கிற மாதிரி பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி ஸ்டாண்டு. ஷாஷா கொடுத்த கேண்டலாபரா எப்படி இருந்தது அப்படின்னா, அது ஒரு வெண்கலத்தால் செய்யப்பட்ட அழகான ஒரு கலைப்பொருள். அதில் 2 ஃபீமேல் ஃபிகர் இருக்காங்க. அந்த 2 ஃபீமேல் ஃபிகரும் ஈவோட காஸ்டியூமில் ஒருத்தர் பார்த்து சிரித்த மாதிரி பெடஸ்டலில் பின்னி பிணைஞ்ச மாதிரி இருக்காங்க. இந்த கிஃப்டை பார்த்த டாக்டர் அவரோட காதை சொரிஞ்சிக்கிறாரு, தொண்டையை செருமிக்கிறாரு. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. ஷாஷாவோ அந்த கிஃப்டை ரொம்ப பெருமையாக புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கான். எவ்வளோ அழகான கலைப்பொருள் அது, இந்த மாதிரி கலைப்பொருள் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, இதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் நான் மறந்துடுவோம், எவ்வளோ ஒரு அழகான எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு அந்த கேண்டலபராவை ரொம்ப பெருமையாக புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு. டாக்டர் கொசல்கோவும் ஓகே நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், ஆனால் நான் ஒரு ஃபேமிலி மேன், இங்கே என்னோடய சில்ட்ரன் வருவாங்க, லேடிஸ்லாம் வருவாங்க, என்னால் எப்படி இந்த பொருளை என்னோடய கிளினிக்கில் நான் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு ஷாஷா, இதை நீங்கள் மறுத்தீங்க அப்படின்னா என்னையும் என்னோடய அம்மாவையும் காயப்படுத்துவீங்க, நான் எங்கள் அம்மாவோட ஒரே பையன், என்னோடய உயிரை நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறான். டாக்டரோ வேறு வழி இல்லாமல் அந்த கேண்டலபராவை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஷாஷா போனதுக்கப்புறம் அந்த கேண்டலபராவை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ரொம்ப அழகான பொருளாக தான் அது இருக்குது, ஆனால் அதை அவரால் அங்கே வச்சுக்க முடியாது. இங்கே என்னோடய குழந்தைங்கள்லாம் வருவாங்க, அவங்களோட கண்ணிலலாம் இது படும், இதை என்ன பண்ணலாம், இது ரொம்ப அழகாக இருக்குது, இதை தூக்கி வீசவும் முடியாது, என்னால் இதை இங்கே ப்ரெசண்ட்டாக வச்சுக்கவும் முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவருக்கு லாயர் உஹோவோட ஞாபகம் வருது. அந்த லாயர் டாக்டரோட நல்ல ஃப்ரெண்டும் கூட. டாக்டரோட சில லீகல் பிஸ்னஸில் அந்த லாயர் உஹோ அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டும் இருக்கார். ஸோ இந்த ப்ரெசண்ட்டை டாக்டர் லாயர் உஹோவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு. லாயர் உஹோவ் டாக்டரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால அவருக்கு அந்த லீகல் பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணதுக்கு பணமாக கொடுத்தாலும் அவர் வாங்கிக்க மாட்டார். அதே சமயத்தில் உஹோவ் ஒரு பேச்சுலர் அப்படின்றதுனால இந்த பொருளை அவரால் வச்சுக்க முடியும் அப்படின்ற ரீசனுக்காக இதை உஹோவ் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு டாக்டர் கொசல்கோவ் டிசைட் பண்ணுறாரு.
டாக்டர் அவரோட இந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமல் உடனே ஷாஷா கொடுத்த அந்த கலைப்பொருளை எடுத்துக்கிட்டு லாயர் உஹோவை மீட் பண்ண போகிறாரு. உன்னோட எஃபர்ட் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். நீ அதுக்காக என்கிட்ட இருந்து எந்த பணமும் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் நான் உனக்காக ஒரு gift கொண்டு வந்திருக்கேன், அதை நீ அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டலபராவை லாயர்கிட்ட கொடுக்குறாரு. அதை பார்த்து லாயர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பல வார்த்தைகளால் அந்த கலைப்பொருளில் புகழ ஆரம்பிக்கிறாரு. இந்த அற்புதமான பொருள் உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்டுட்டு, இந்த பொருளை என்னால் இங்கே வச்சுக்க முடியாது, நீயே எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு லாயர் சொல்கிறாரு. இதை கேட்ட டாக்டருக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. எப்படியாவது இதை லாயர் கையில் தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு வந்த டாக்டருக்கு லாயரோட பதில் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன் அவர் வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா, எங்கள் அம்மா அடிக்கடி வருவாங்க, என்னோடய கிளைண்ட்ஸ் என்னை பார்க்க வருவாங்க, கூடவே எனக்கு நிறைய சர்வன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க முன்னாடி இந்த கலைப்பொருளை என்னால் வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு லாயர். அதுக்கு லாயர் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, என்னோடய அம்மா இங்கே அடிக்கடி வருவாங்க, என்னோடய கிளைண்ட்ஸ் என்னை பார்க்க வருவாங்க, இங்கே இருக்கக்கூடிய சர்வன்ட்ஸ்க்கு முன்னாடிலாம் இப்படிப்பட்ட ஒரு கலைப்பொருளை என்னால் வச்சுருக்க முடியாது, ஸோ இதை நீயே எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு லாயர் சொல்கிறாரு. இதை கேட்ட டாக்டர் வேண்டாத குறையாக அந்த கலைப்பொருளை உஹோவோட கையில் திணிச்சிட்டு வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற சந்தோஷத்தோடு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. டாக்டர் போனதுக்கப்புறம் லாயர் உஹோ அந்த கலைப்பொருளை பார்த்துக்கிட்டே இருக்கார். அதை தொட்டு பார்க்குறாரு. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவரோட மூளை டாக்டரோட மூளை மாதிரியே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்குது. இது அழகான பொருள் தான், இது தூக்கியும் போட முடியாது, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கலைப்பொருளை எல்லார் கண்படும்படியும் பப்ளிக்காக வச்சுருக்கவும் முடியாது. ஸோ இட் இஸ் பெட்டர் இதை யாருக்காவது ப்ரெசண்ட்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவரோட மைண்டில் காமெடியன் ஷாஷ்கினோட ஞாபகம் வருது. ஓகே, ஷாஷ்கின் தான் இதுக்கு கரெக்டான ஆள், அவனுக்கு தான் இந்த மாதிரியான பொருள்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஷாஷ்கின் கிட்டேயே கொடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. அன்னைக்கு ஈவினிங்கே உஹோ அந்த கலைப்பொருளை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவர் பண்ணி ஷாஷ்கின் கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்றாரு. ஷாஷ்கினோட ரூமில் அது இப்போது இருக்குது. அதை பார்க்குறதுக்காக நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஷாஷ்கினோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க. ஒவ்வொருத்தரும் அதை பார்த்து ஒவ்வொரு மாதிரி சிரிக்கிறாங்க, கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஷாஷ்கின்க்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன பார்க்குறதுக்கு இங்கே நிறைய ஆக்ட்ரஸஸ்லாம் வருவாங்க, அவங்களோட கண்ணில் இது பட்டால் அது எப்படி இருக்கும், இது இதை எடுத்து நான் மறைச்சி வைக்கிறதுக்கு இது ஃபோட்டோகிராஃபி இல்லையே, நான் இதை வச்சு நான் எப்படி என்னோடய ரூமில் நான் இதை வச்சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட அங்கே இருந்த ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் இந்த மாதிரியான கலைப்பொருட்களை வாங்குறதுக்காகவே மேடம் ஸ்மிர்னோவ் அப்படின்ற ஒரு லேடி இருக்காங்க, அவங்கக்கிட்ட இதை நீங்கள் சேல் பண்ணிவிடுங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஹேர் ட்ரெஸ்ஸர் சொன்ன மாதிரியே மேடம் ஸ்மிர்னோவை பார்த்து அந்த காமெடியன் இந்த கலைப்பொருளை சேல் பண்ணிடுறாரு. 2 days கழித்து டாக்டர் கொசல்கோவ் அவரோட கன்சல்டிங் ரூமில் இருக்கார். அப்போது ஷாஷா டாக்டர் கொசல்கோவை பார்க்குறதுக்காக கையில் ஒரு நியூஸ் பேப்பரால் ரேப் பண்ணப்பட்ட ஒரு பொருளோடு வராரு. டாக்டர், நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என்னோடய ஹாப்பினஸ்ஸை இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது, உங்களுக்கு கொடுத்த கலைப்பொருளோட பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்த அந்த கேண்டலபராவை டாக்டர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. இதை பார்த்த டாக்டர் ஏதோ சொல்லணும்னு நினைக்க வாயை திறந்தா அவருக்கு வார்த்தைகளே வரல. டாக்டருக்கு ஏற்கனவே கொடுத்த கலைப்பொருளோட ஜோடியை கண்டுபிடிச்சி அவருக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் ஷாஷா தெளிச்சிட்டு இருக்கும்போது டாக்டரோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு எப்படியோ அடுத்தவன் தலையில் கட்டின இந்த கலைப்பொருள் மறுபடியும் தனக்கே வருதே அப்படின்னு வாயடைச்சு போய் உட்காந்துருக்காரு. இந்த ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.